மீனா என்ற நடுத்தர வயது பெண் இரவு 10 மணி அளவில் அவசரமாக ஆட்டோவிலிருந்து இறங்கி ரயில் வண்டியை பிடிப்பதற்காக வெங்குலா ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் மிக வேகமாக பதட்டத்தில் நடந்தாள். இந்த ரயில் வண்டி அவள் ஊருக்கு செல்வதற்கான கடைசி ரயில் வண்டி ஆகும். அவள் நினைத்தது போலவே அவள் ரயிலில் ஏறுவதற்கு முன்பாகவே ரயில் புறப்பட்டு விட்டது. எனவே ஸ்டாப் என சொல்லிக்கொண்டே பிளாட்பாரத்தில் ஓடினாள். कृपया ध्यान दीजिए, गाड़ी संख्या पेज 0000 इन्फिनिटी ट्रेन रात 12:30 बजे वेंगुला रेलवे स्टेशन पर पहुंचेगी என ஒலிபெருக்கியில் கேட்டுக்கொண்டிருந்த மீனா யோசித்துக்கொண்டே, இது என்ன ரயில்? இந்த ரயிலின் பெயரை நான் கேட்டதே இல்லையே. மேலும் இங்கு இரவில் ரயில்வே ஸ்டேஷன் மிக வித்தியாசமாக உள்ளதே எனவும், இரவில் ரயில் வண்டி சத்தம் 12 மணிக்கு மேல் இங்கு ரயில் செல்லும் சத்தம் கேட்கும் என மக்கள் கூறினர். ஆனால் இங்கு இரவு 10 மணிக்கு மேல் இங்கு ரயில் கிடையாதே என ஆசை போட்டுக்கொண்டே நின்றாள். மீனா ரயில்வே நிலைய அதிகாரி அறைக்கு விறுவிறுவென நடந்தாள். அங்கு நிலைய அதிகாரி இருக்கையில் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை எழுப்பி தான் 10 மணி ரயிலை விட்டுவிட்டதாகவும் அடுத்த ரயில் வண்டி எத்தனை மணிக்கு என வினவினார். நிலைய அதிகாரி தூக்கத்தில் எழுந்தவராய், இனிமேல் ரயில் வண்டி எதுவும் இங்கு நிற்காது, நாளை காலையில் 7 மணிக்குத்தான் ரயில் வண்டி இந்த ஸ்டேஷனில் நிற்கும் என கூறினார். மேலும் நீங்கள் உடனே வீட்டிற்கு செல்லுங்கள், இங்கு உட்கார வேண்டாம். அவள் எதுவும் புரியாதவளாக டிக்கெட் கவுண்டரை நோக்கி விறுவிறுவென நடந்தாள். அங்கு எவரும் இல்லாததால் ஹலோ சார், ஹலோ மேடம் என்று கத்தினாள். அங்கு ஒரு டிக்கெட் அவள் முன் இருந்தது. அதில் வண்டி எண் 00000 இன்ஃபினிட்டி, ட்ரெயின் போர்டிங் டைம் 12:30 AM டுமாரோ ஃபார் மீனா என எழுதியிருந்தது. அவள் ஒருவித பயத்துடன் நடைமேடைக்கு வந்து கொண்டிருக்கும்போது ஒரு அழகிய பெண் நடைமேடை இருக்கையில் வெகு நேரமாக உட்கார்ந்திருப்பது போல் தோன்றியது. மேலும் அவள் மீனாவையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் மீனாவிடம் ஏதோ பேச நினைப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அவள் நடைமேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பயணிகள் ரயில் நில்லாமல் வேகமாக சென்றது. அதை பார்த்து கொண்டே நேரத்தை கடத்தி கொண்டு இருந்தார் மீனா. மனதுக்குள்ளானால், இனிமேல் எந்த ரயிலும் இங்கு நிற்காதே, பின் ஏன் இந்த பெண் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என யோசித்துக் கொண்டே இருந்தாள். மீனா ரயிலை எதிர்பார்த்து யோசித்துக் கொண்டே இருக்கும்போதே தன்னுடைய தோழி ராதா இரவில் இந்த ஸ்டேஷனுக்கு 2 வருடங்களுக்கு முன் வந்தாள். ஆனால் அடுத்த நாள் அவள் உடல் மட்டும் ரயில்வே நடைபாதையில் கிடந்தது. போலீஸ் விசாரணையில் இரவு 12:30 மணி அளவில் ரயிலில் அடிபட்டு இறந்ததாக கண்டுபிடித்தனர். ஆனால் என யோசித்துக்கொண்டே இங்கே உட்கார்ந்திருந்த பெண் முகம் ராதாவைப் போல் உள்ளது என அச்சத்துடன் திரும்பி பார்த்தாள். ஆனால் அந்த பெண் அங்கு இல்லை. மேலும் ரயில் நிலையமும் ஆள் இல்லாமல் பயம் கலந்து காட்சியளித்தது. இவ்வனைத்தையும் யோசித்துக் கொண்டே இருந்ததில் அவளுக்கு குளிர்காய்ச்சலே வந்துவிட்டது. ஆனாலும் இரவு 12:30 மணி ரயிலை பிடித்தால் மட்டுமே காலை தேர்விற்கு செல்ல முடியும் என ரயிலை எதிர்பார்த்து ரயில் நிலைய நடைமேடையில் தனியாக பயம் கலந்த அச்சத்துடன் காத்து கொண்டிருந்தாள். कृपया ध्यान दीजिए, गाड़ी संख्या 0000000 இன்ஃபினிட்டி ட்ரெயின் இன்னும் சற்று நேரத்தில் ஆன்லாக்களை ஏற்றிச் செல்ல முடிவில்லாத ரயில் பிளாட்ஃபார்மில் ஒன்றில் வந்தடையும் என ஒலித்தது. அவள் எதிர்பார்த்த ரயிலும் நடைமேடை ஒன்றில் மிகுந்த வேகத்துடன் வந்து சேர்ந்தது. ரயில் பார்ப்பதற்கு மிக பயங்கரமாக காட்சியளித்தது. ரயிலில் மனிதர்கள் இருப்பதைப் போல் தெரியவில்லை. ரயில் மிகவும் இருட்டாக காட்சியளித்தது. ஆனால் மீனா ரயில் ஏறும் அவசரத்தில் எதையும் கவனிக்காமல் ரயில் படியில் ஏறினாள். மேலும் ரயிலில் இவளை தவிர யாரும் ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. மீனா ரயிலின் உள்ளே நடந்து சென்றாள். ரயிலின் உள்ளே மிக வித்தியாசமாக இருந்தது. ரயிலின் உள்ளே எந்த ஒரு மனிதரும் தென்படவில்லை. மீனாவும் நடந்து கொண்டே சென்றாள். ஆனால் ஒரு மனிதரை கூட அவனால் காண முடியவில்லை. ரயிலும் அதிவேகத்தில் சென்று கொண்டு இருந்தது. சுமார் 10 நிமிடங்கள் நடந்து அவளால் ரயிலில் ஒரு பயணியை கூட காண முடியவில்லை மற்றும் டிக்கெட் பரிசோதகரை கூட அவனால் காண முடியவில்லை. இது அவளுக்கு மிகுந்த பயத்தையும் அச்சத்தையும் தந்தது.
தான் நன்றாக சிக்கிக் கொண்டதை உணர்ந்து கொண்டாள். அவள் நடந்து செல்லும்போது அவள் பின்னே ஒரு நிழல் உருவம் அவளை பின்தொடர்ந்து சென்றது. ஆனால் மீனா பயத்தில் அதை பார்க்காதது போல் நடந்து சென்றாள். அப்போது யாரோ தூங்கிக் கொண்டு இருந்தது போல் அவளுக்கு தெரிந்தது. உடனே அருகில் செல்ல நடகி கட்டினாள். உடனே அருகில் சென்று போர்வையை விலக்கினாள். ஒரு முதியவர் கண்ணில்லாமல் இருப்பதை பார்த்து பயத்தில் தலைதெறிக்க ஓடினாள். அப்பொழுது அங்கு ஒரு பயங்கரமான பெண் இவளை பார்த்து, உன் பின்னால் வந்த நிழல் என்னுடையது. இன்று எனது ஆன்மா, நாளை உனது ஆன்மாவை இந்த ரயில் எடுத்துச் செல்லும். உடனே மீனா, என்னை விட்டு விடுங்கள் என கத்திக்கொண்டே, தப்பிக்கு வழி சொல்லுங்கள் என்றாள். அப்போது அந்த பெண் பேயாக மாறி, நீ ரயிலில் ஏறும் போது உனது உடல் ரயில்வே ஸ்டேஷனில் கிடக்கிறது, இது உனது ஆன்மா என கூறியது. இதை கேட்டவுடன் மீனா பயத்தில் உறைந்து போனாள். நாளை நீ என கூறியது. மீனா கண்ணாடியை உடைத்துக் கொண்டு ரயிலிருந்து கீழே குதித்தாள். அவள் கீழே குதித்து மிக வேகமாக டனலை நோக்கி செல்லும் ரயிலை நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அந்த ரயில் மிகுந்த சப்தத்துடன் பயங்கரமாக காற்றை கிழித்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. ரயில் சென்றதும் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமை நோக்கி நடந்தாள். அப்போது ஸ்டேஷன் மாஸ்டர், நீங்கள் இன்னும் வீட்டிற்கு செல்லவில்லையா? இங்கு இரவில் ஆன்மாக்களை ஏற்றி செல்லும் ரயில் வருமே, ஓ மை காட், அதில் ஏறிவிட்டீர்களா என பதற்றத்துடன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே தான் இன்ஃபினிட்டி ட்ரெயினில் ஏறியதாகவும் அந்த ட்ரெயின் உள்ளே நிறைய ஆன்மாக்கள் இருந்ததாகவும் அப்போது பெண் டிக்கெட் பரிசோதகர் உருவத்தில் உள்ள பேய் எனது அருகில் சிரித்துக்கொண்டே, இன்று நாங்கள் நாளை நீ என கூறிக்கொண்டே வந்தபோதுதான் ட்ரெயின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து கீழே குதித்து தப்பித்து வந்ததாகவும் கூறினாள். ஸ்டேஷன் மாஸ்டர் மிகவும் திடுக்கிட்டு, உங்கள் நிழலெங்கே என்றார். மீனா உடனே நடைமேடையை நோக்கி நடந்தாள். அப்போது ரயில் நடைபாதையில் அவளின் ஆன்மா மெதுவாக நடந்து சென்று கொண்டே இருந்தது. அதை பார்த்தவுடன் மீனா அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் தனது ஆன்மா நடந்து செல்வதையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த ஆன்மா ரயில்வே நடைபாதையில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே சென்றது. மீனா ஒன்றும் புரியாதவளாய் நமது ஆன்மா எதை தேடிக்கொண்டிருக்கின்றது என யோசனை செய்து கொண்டு இருந்தாள். அப்போது அவளுக்கு அருகில் ஒரு ட்ரெயின் டிக்கெட் கிடைத்தது. ஆன்மா இந்த ட்ரெயின் டிக்கெட்டை தான் தேடிக்கொண்டிருக்கிறதோ என யோசித்தாள். அவள் நடைமேடையில் கிடைத்த அந்த ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்தாள். அதில் முடிவில்லா ரயில் நாளைய பயணம், மீனா ஆன்மாவுடன், போர்டிங் அட் வென்குலா ரயில்வே ஸ்டேஷன் 12:30 AM என எழுதியிருந்தது. அதை பார்த்தவுடன் மீனா நம்முடைய ஆன்மாவை அந்த ரயில் எடுத்துச் சென்று விட்டதை உணர்ந்தாள். நடைமேடையில் தூங்கிக் கொண்டிருந்த மீனா ரயில் சத்தத்தில் திடுக்கென பயம் கலந்த மகிழ்ச்சியுடன் விழித்தாள். அவள் செல்ல வேண்டிய ரயிலில் தனது லக்கேஜுடன் ஏறினாள். ரயில் மிகவும் பிரகாசமாக இருந்தது. ரயில் அதிவேகத்தில் மீண்டும் டனலுக்குள் சென்றது. இது கனவா இல்லை நிஜமா என புரியாமல் விழித்தாள்.